ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டாய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. பிரண்டாய் சாப்பிட்டா எலும்பு தேய்மானம்லாம் போயிடும்பாங்க. அதனால் மாதத்துக்கு 2-3 தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுதான் பிரண்டாய், எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது பிரண்டாய் கொடி. இது மாதிரி நீட்டமாக இருக்கும். இதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். இந்த பிரண்டையை இப்படி சின்னதாக நறுக்கிக்கணும். முதல்ல 4 சைடு இருக்க காம்பையும் உரிச்சிட்டா அதையெல்லாம் தோலெலாம் உரிச்சு எடுத்துடணும். உரிச்செடுத்ததை சின்னதாக நறுக்கி எடுக்கணும். இந்த தோலை உரிச்சிட்டா உள்ளே ஒன்றும் பெருசாக இருக்காது. சின்ன துண்டாக தான் இருக்கும். அதில் இது மாதிரி தோலை சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பிரண்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி 1 ஸ்பூன், வரமிளகா 4, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டு, அப்புறம் புளி, உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். முதல்ல வரமிளகாயை வறுத்துக்கலாம். வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முதல்ல இது கூட மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு. வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கழுவி வச்சுருக்க பிரண்டையை தனியாக போட்டு வறுத்துக்கலாம். பிரண்டையை கொஞ்சம் எண்ணெயில் பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் பொரிஞ்சது கொஞ்சம் கலர் மாதிரி வருதுல்ல, இப்போ இது கூட இஞ்சி பூண்டு புளி சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். அது லேசாக வறுத்தா போதும். இப்போ வதங்கினது போதும். அதே பாத்திரத்தோடு தட்டி வச்சிடலாம். இப்போ ஆறுனதும் இதை அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி வறுத்த மசாலாவை மட்டும் போட்டிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இனி பிரண்டை இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. செய்யறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.